அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெயமேஷ் கோபி. இன்னைக்கு தெய்வ குழந்தைகள் பொங்கல் கொண்டாட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த குழந்தைங்களுக்கு புத்தாடை, அந்த குழந்தைங்களுக்கு உணவு எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய அற்புதம் அதிசயத்தை பற்றி குரல் பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காணொளி பார்த்தீங்கன்னா புரியுன்றதுக்காக இந்த குரல் பதிவு. அந்த தெய்வ குழந்தைகள் பள்ளியில் வந்து ஒரு சின்ன விளையாட்டு நிகழ்ச்சி மாதிரி ஒண்ணு வச்சுருந்தாங்க. அது லக்கி கார்னர்னு சொல்லி வந்திருந்த கெஸ்ட்டுங்களுக்கு வந்து அவங்க கையால் அந்த தெய்வ குழந்தைங்களுக்கு கொடுக்குற கையால் ஒரு சீட் எடுத்து அந்த சீட்டில் என்ன வந்திருக்கோ அது வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க வந்தவங்களுக்கு. அப்போது எனக்கு வந்து 100ன்னு சொல்லி நம்பரை போட்டு வந்துச்சு. நான் தான் முதல்ல எடுத்தேன். அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட பொறுப்பாளர் வந்து எடுத்து எனக்கு ரூ. 100 குடுத்தாங்க. 100ன்னு வந்தது என் கையில வாங்குனா ரொம்ப நல்லதுங்க சார்ன்னு எங்க அப்பா, அம்மாலாம் சொல்லுவாங்க. அதனால ரூ. 100 குடுத்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், திரும்ப அவங்களுக்கு பதிலுக்கு ரூ. 1000 குடுத்து, கண்டிப்பா என் கையில வாங்குனாலும் பெரிய தொழில் நடத்துறதுக்கு நெறைய பேர் சொல்லியிருக்காங்கம்மா. அதனால நீங்க இதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு செய்யணுமேன்னு சொல்லி எப்பயும் கவலைப்படாத அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் எங்க இருந்தாவது கிடைக்க பெற்று, நிம்மதியா அதுக்கப்புறம் செய்வீங்கன்னு சொல்லி நான் திரும்ப அவங்களுக்கு குடுத்துட்டு வந்தேன். அதில வந்து நான் ரொம்ப அங்க ஒரு தெய்வ குழந்தை இருக்காரு. நிஷாந்த்ன்னு சொல்லி அந்த தெய்வ குழந்தை தான் கடைசி தடவ வந்து என்கிட்ட பிரியாணி கேட்டாரு. அப்புறம் அங்க எல்லா குழந்தைங்களுக்கும் பிரியாணி குடுத்தோம். அந்த குழந்தை தான் எனக்கு முதல் சீட்டு குடுத்தாரு. உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது இப்ப தெரியலனா கூட எதிர்காலத்தில ஒரு நாள் தெரிய வரும். நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த அம்மா இதுக்கப்புறம் இந்த தெய்வ குழந்தைகளுக்கு செய்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு செய்யாம, ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பொருளாதாரம் என் மூலியமாவோ, இல்ல யார் மூலியமாவோ, இந்த காணொளி பார்க்குறவங்க மூலியமாவோ, அ ஏன்னா நான் முதல்ல இந்த காணொளி இந்த பள்ளிய பத்தி வெளியிட்டதுக்கப்புறம் நெறைய பேர் நேரடியா போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி, முருகப்பெருமானும் இந்த இயற்கையும் நடத்தின ஒரு நிகழ்வு தான் நான் சொல்றேன். நான் என்னோட குரல் பதிவுக்கு அப்புறம் அந்த காணொளி வரும் பாருங்க. உண்மையிலேயே எல்லாமே இன்னைக்கு நடந்தது எல்லாமே பெரிய அற்புதம், அதிசயம். தெய்வ குழந்தைகள பத்தி நான் பேசின காணொளியும் பதிவு பண்ணியிருந்தேன். எல்லாருமே சொன்னாங்க, இதுக்கப்புறம் நாங்க வந்து எத்தனையோ காலமா வந்து நம்மளுக்கு இந்த மாரி குழந்தை பொறந்துச்சுன்னு நெனச்சு வருத்தப்பட்டுருக்கோம். ஆனா, அதுக்கப்புறம் இப்போ உங்க காணொளிலாம் பார்த்ததுக்கப்புறம், இல்ல நம்ம வீட்லயும் தெய்வ குழந்தை இருக்கு, தெய்வம் இருக்குன்னு சொல்லி நாங்க நம்பி வளர்க்குறோங்க சார் அப்படின்ட்டு. இதோட ஒரு பெரிய கர்ம சுழற்சி ஏன் நடக்குன்ற ஒரு புள்ளி விவரத்தோட நான் சில தகவல்கள் திரட்டி வச்சிருக்கேன். அது இயற்கை அனுமதிச்சுன்னா கண்டிப்பா எதிர்வரும் காலங்கள்ல நான் சொல்றேன். அந்த காணொளி பாருங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.